ஒரிஜினல் காரை சேவ் பண்ணா சரிடா. நீ இதை வச்சுக்க, நீ ஆப்ரேட் பண்ணு, நான் ஓட்டுறேன். இப்ப வா 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 ரிவர்ஸ் வா. என்னடா வண்டி ஒழுங்கா கட்ட மாட்டேது. போ 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 போ. எனக்கு பிடிச்சதுல இந்த பெரிய சாணி தான், அதுல ஓட்ட வண்டியா. வண்டி போடா. ஐயோ புரியல. நான் காட்டுச்சு வண்டி. ஆனா என்ன டிஃபரன்ஸ் சுத்த மாட்டேங்குது. ஆனாவே ஒரு லைட் இல்ல, அந்த லைட் இல்ல, பேட்டரி அந்த அளவுக்கு போயிட்டு. நான் ஒருவேளை பேட்டரி ஒழுங்கா போட மேல இருக்கு. பேட்டரி ஒழுங்கா போட மாட்டேன். லைட் ஆனால பாருங்க गाइस, நம்மகிட்ட வந்து ஸ்க்ரூ டிரைவர் இல்ல, இத வச்சு யூஸ் பண்றோம். நம்ம கூட இப்படி நிக்கு வெச்சுங்க. வாட்ச் இப்படி அப்படி இல்லடா, கன்னு மாதிரி குச்சின்னு வீல ஒரு கையில ஆன் பண்ணோம். லெஃப்ட்ல போடுறா கன்ன. அது ஏன் இப்படி பண்ணக்கூடாதா? இப்படி சுத்தக்கூடாதா? இப்ப அப்படியே கரகரன்னு சுத்திச்சா என்ன பண்ணுவேன்? ஒன்னும் ஆஃப் பண்ணி வச்சிருந்தேன். இது குட்டியா இருக்குடா. போட்டுருணும் போட்டு ஒரு கவுண்ட் இருக்கும் இதுல லித்தியம் ஆயினா இதுல 10 ரூபாய் பேட்டரி. இப்படி அமுக்கணும். ஒரு பக்கம் கல்லுல ஏறிச்சுனா ஒரு பக்கம் மட்டும் சஸ்பென்ஷன். இது இப்படி தானே இப்படி சுத்தம். ஆஃப் ரோட் பேட்டரி வாங்கிட்டு ஆஃப் ரோட் ஓட்டணும். அந்த பார்த்தல இன்னொரு கார். நான் ஒரிஜினல் காரை சேவ் பண்ணா தெரியுமா? பிளான் எல்லாம் பண்ணிட்டோம். நம்ம சேவ் பண்ணா ஒரிஜினல் கார் யூடியூபுக்கு இங்க ரெண்டு மோட்டர் இங்க ரெண்டு மோட்டர். இது வந்து ரொட்டேட் ஆகுதுக்கு ஒரு மோட்டரும், வீல் சுத்துக்கு ஒரு மோட்டரும். இது ஒரு மோட்டர். இதை சுத்தனா இந்த மோட்டர் பேரா இதை மட்டும் சுத்தனா இதுல இருக்க அந்த எர்த்து வந்து ஜொலியா கனெக்ட் ஆயிட்டு போகுது. ஓடாது, இதை ஓட மாட்டாங்க. அதுதான் போது பேர் இதுவே சுத்தாங்க. அந்த வீல் வாங்க போலடா. என்னாச்சு? டயர் வாங்க போலடா. நான் கூட நல்லா சுத்தும் பாருங்க. ரொவோண்டு தான்டா இதை வச்சு என்னடா ஓட்டுறேன். இருடா வண்டி ஒழுங்கா ஓட்டணும்டா. ரிவர்ஸ் வா. என்னடா வண்டி ஒழுங்கா கட்ட மாட்டேது. கோனே ஆகுது. அப்படியே திருப்பா. ஐயோ நம்ம ஆயிடுச்சு. லெஃப்ட் சைடு தான்டா திரும்புது, ரைட் சைடு திரும்புது. இந்தாடா நீ இதை வச்சுக்க, நீ ஆப்ரேட் பண்ணு, நான் ஓட்டுறேன் இப்ப. அவ்வளோதான் கரெக்டா. அவ்வளோதான்டா. நீ ஆயிடுச்சா? இல்ல ஆகல. ஒன்னும் இல்ல, கழுவிக்கலாம்டா. என்னடா அறக்குதுடா ஒரு மாதிரி. அறக்க இறக்கி போகுது. சுத்து. போ வா. சாணி எங்க அரைச்சங்க திருப்பி எந்த சைடு திருப்புடா? அது எது திரும்ப மாட்டேங்குது. என்ன வண்டி என்னடா இப்படி மடங்குது? எங்க இப்ப வளைஞ்சிச்சுடா. திருப்பிடா. அவ்வளவுதான். திருப்பிங்கன்னா திருப்போம். நேரம் ஆகுது. அது ஒன்னா கழுவிக்கிற போய். எனக்கு பிடிச்சதுல இந்த பெரிய சாணி தான், அதுல ஓட்ட வண்டியா.
வாங்கி அந்த கடையில பாக்கும்போது ரொம்ப பெஸ்டா இல்லடா எல்சிச்சு நீ போயிட்டு அவனுக்கு கேலாம் ஃபர்ஸ்ட் நாங்க பாக்கும்போது எனக்கு பெரிய ஃபீல் ஆச்சு குட்டி கொண்டு அதான் அங்க வீட்டுல ஏய் என்ன பிரிங்க அமுங்க மாட்டேங்குது அமுங்குதா ஆமா அப்படியே ஸ்டே ரோல் சைஸ் கார் மாதிரி ஏய் இங்க தடுக்குதுடா முன்னாடி இத கைட்டிடுறா அது அவ்வளவுதான் தடுக்குதால அவ்வளவுதான் அது அவ்வளவுதானா இதுக்கு என்ன அதனால தான் பேட் சேமா பேட் என்ன பண்றோம் லித்தியம் பெரிய சைஸ் வாங்கிட்டு இதுல வச்சு பாக்குறோம் அது வைக்க முடியாத பாக்குறோம் அப்படி இல்ல இது உள்ள கனெக்ட் பண்ணி வச்சிரோம் டிஃபரெண்டா அப்பதான் நமக்கு பாஸ் பண்ணுவோம் சும்மா அப்படியே ஸ்டேங்கன் டின் 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 ஒரு பேட் ஏய் நெட் லூஸ் ஆகுது அச்சிதி பேட் வாங்கி போடு ரீசார்ஜ் பண்ணா ஏறும் அச்சிதி பேட் ஏறும் ரீசார்ஜ் பண்ணலாமாடா அச்சிதி பேட் பண்ணா ஏறும் பண்ணலாமே அதுக்கு மல்டி சார்ஜ் ஒன்னு இருக்கு ஏய் இதுவே சார்ஜர் குத்துறானடா இந்த பாயிண்ட் இருக்குல அத கட் பண்ணி அச்சிதி பேட் அட்டாச் பண்ணு ஏய் அதுக்கு மல்டி சார்ஜர் இருக்கு அதுல தான் ஆயிரும் யார் சொன்னா இது எப்ப தெரியுமா குத்துறானே ஏய் பேட்டரியில காரணம் கிடையாடா உள்ள ஒரு கனெக்டர் இருக்கும் அதுதான் காரணம் சார்ஜ் ஏறதுக்கும் ஆமா அது எந்த பேட்டரி இருந்தா பரவாயில்லை அது லைட் எரியடா போதும் தம்பி கட் பண்ணு ரெண்டு கலர்ல எரியும் பிங்க் கலர் அடிக்கும் இதுக்கு பிங்க் கலர் அடிக்கும் பிங்க் கலர் அடிக்கும் இது எல்லாத்தையும் கைட்டு இரும்புல மாத்து இதுவே தான் இரும்பு அது பிளாஸ்டிக் மண்டபம்லாம் ஓட சொல்றேன் மண்டபம் ஸ்டிக்கர்லாம் ஓட சொல்றேன் இது மாதிரி ரெட் மாத்து இல்லனா Black மாத்து இப்போ இது வாங்கனா அடுத்து ஒரு gift அடுத்து வாங்குறோம் நிறைய போதுமா வாங்குறீங்களா இல்லையா போதுமா திரும்ப கஜமுக சொல்லிட்டு போலாமா லைட் எல்லாம் எரியுது ஐயோ என்ன திரும்ப இருக்காங்களா அதுதான் ஓட்டு 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 என்ன 4x4 ஓட்டு நேரா புடுறா நேரா புடி வண்டி சூட்டு முன்னாடி வை என்னடா ஒர்க் ஆகல ஆன் பண்ணு வை எங்கடா போறான் என்ன வண்டி வீட்டுல விட்டுற போறா ஐயோ
நீ ஒரு ஓட்ட வண்டியை வச்சுக்கிட்டு ஏன் அப்படி தாலி இருக்கிற? ஐயோ வண்டி வச்சுக்கிறவனுக்கு தான்டா தெரியும் அதோட கஷ்டம் என்னன்னு. பட்டுங்களே புது வண்டி எப்படி இருக்க? ஏ ஆயோ மஞ்சள் ஃபயர் மணில வருது எடி தெரியும். ஃபயர் என்னாச்சு? பிரஷ் இருக்குல்ல, பிரஷ் வந்து ஃபெவிக்விக்ல பட்டுச்சியா? சோட்டப்ல காட்டாங்க. பிரஷ் ஃபெவிக்விக்ல வச்சு வந்தது யாரு? உங்க அண்ணா பையனா? அட பாவி, நான் ஏதோ சின்ன பிள்ளைங்கிட்ட குத்துக்கிறான் விளையாடிட்டு நினைச்சிட்டேன். எங்கடா பின்னாடியே போட காட்டுறா? அந்த ஒரு ஃபயர் வருது பாரு மண்டவோட மண்டையில இருந்து. இதோ இங்க இருந்து ஒரு ஃபயர் வருது, இங்க இருந்து ஒரு ஃபயர் வருது. அதே ஃபயர் வர மாதிரி இல்ல, கிரீட மாட்டேங்கிற மாதிரி இருக்குது மண்டவோட. அது கீழே பார்த்தீங்கன்னா கீழே ஒரு பந்து போட்டாங்க. சைடுல இருந்து அந்த பச்சை கலர் ஃபயர் இல்ல. இதுதான் நம்ம முதல்ல வண்டி ரிவ்யூ பண்ணோம். நம்பர் வார்னிங் கரெக்டா வார்னிங் நீ எழுதுறா. இதான் இதெல்லாம் எப்படி அது இதுல அது பட்ஸ் இருக்குல்ல, வார்னிங் மர பட்ஸ் இருக்குல்ல, அது பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்காங்க. நம்பர் பாருங்க, இந்த நம்பர் இது மர பட்ஸ். இது இந்த இது இந்த இது இந்த இது ஃபுல்லா மர பட்ஸ். இதெல்லாம் காது கூட ஏற்பட்டுச்சு அந்த பட்ஸா? ஆமா. அடப்பாவி, நான் ஏதோ கம்பி போல நான் என்ன நினைச்சேன், இது மர பட்ஸ். இத கைட்டி வச்சிட்டேன்னு நினைச்சிட்டேன். கைட்டி வச்சிட்டு திரும்ப போடு. அவ்வளவு பெருசா பட்ஸ் இருக்கு. கட்டு கட்டு இது இந்த சின்ன பிள்ளைங்க கிட்ட கொடுத்து உழப்புன்னுவாங்க, அந்த மாதிரி பண்ணி வச்சிடுறேன். வண்டியில வரல, குழந்தைங்க உழப்புற மாதிரி உழப்பி வச்சுக்கிறடா. ஓடு ஓடு எங்கடா? விட்டா காவல. நாய் வருதுடா, நாய் வருதுடா. நீ ஒரு ஓட்ட வண்டியை வச்சுக்கிட்டு ஏன் அப்படி தாலி இருக்கிற? ஓட்டு ஓட்டு ஓட்டு. ராக்கி ராக்கி வா. என்ன ஸ்பீடு போக மாட்டேன் முத மாதிரி. ஏய் ஏய் அந்த நாய் வருது பாருடா. பட்டுங்களே புது வண்டி எப்படி இருக்க? ஏ ஆயோ மஞ்சள் அதை தொட்டு அதை தொட்டு. ஐயோ ஐயோ இந்த சேத்துல ஐயோ ஒன்னா